ஆண்டவர் சொன்னதை கேட்காம பாவத்தை செய்கிறார்கள். ஆண்டவரை விட்டு தூரம் சென்றார்கள். செடிகளின் பின்பதாக ஒளிந்து கொண்டார்கள். இன்று நாமும் ஒரு பாவத்தை செய்துவிட்டோம் என்றால் ஆண்டவரிடம் செல்கின்றோமா, இல்லை என்றால் ஆதாம் ஏவாளைப் போல ஒளிந்து கொள்கின்றோமா? நாம் எவ்வளவுக்கு அதிகமாக ஆண்டவரிடம் இருந்து ஒளிந்து செல்கின்றோமோ அவ்வளவுக்கு அதிகமாக பாவத்தில் சிக்கிக் கொள்கின்றோம். ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில் பிளவானது ஏற்படுகின்றது. ஆனால் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் தேடுகின்றார். இன்று நம்மையும் அந்த அன்பான தேவன் தேடிக்கொண்டிருக்கின்றார். மகனே எங்கிருக்கின்றாய், மகளே எங்கிருக்கின்றாய் என்று கூப்பிட்டு கொண்டிருக்கின்றார். ஆனால் நாம் நம்மை மறைத்து கொண்டே இருக்கின்றோம். அவர் நம்மை தேடிக்கொண்டு பின்பதாக வருகின்றார். நாம் பாவத்தில் இன்னும் ஆழமாக அந்த பாவத்தை செய்து கொண்டு நம்மை நாமே மறைத்து கொண்டு ஆண்டவரை விட்டு தூரமாக சென்று கொண்டிருக்கின்றோம். நாம் பாவத்தில் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக மனிதனாக பூமியில் வந்தார். உயிரையும் கொடுத்தார். அதாவது நம்மை தேடி வந்து நமக்காக மரித்து உயிரை கொடுத்தார். அவர் அன்பு நம்மை எப்போதும் தனியே விட்டதில்லை. நம் கூடவே இருப்பார். பிரிந்து சென்றாலும், அதாவது நாம் பிரிந்து சென்றாலும் தேடி வருவார். அவர் அன்பு அவ்வளவு பெரியது. இழந்து போன உங்களையும் என்னையும் ரட்சிக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதனாக வந்தார்.